ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கூட நாம் கர்த்தருடைய வார்த்தையாய் தியானிக்க போகிறதான தலைப்பு, சிதறடிக்கிறவன் வருகிறான். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை, நீங்கள் எச்சரிக்கையாய் இருங்கள், சிதறடிக்கிறவன் வருகிறான். இந்த சிதறடிக்கிறவன் யார்? பிசாசை சிதறடிக்கிறவன் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த சிதறடிக்கிறவன் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில குடும்பத்துல வந்தால் அவன் குடும்பத்தை சிதறடிப்பான், அவன் வாழ்க்கையை சிதறடிப்பான், சமாதானத்தை சிதறடிப்பான், சரீர பலனை சிதறடிப்பான், குடும்ப ஆசீர்வாதங்களை சிதறடிப்பான். ஆகையால் தான் ஆண்டவர் சொல்லுகிறார், சிதறடிக்கிறவன் வருகிறான், எச்சரிக்கையாயிரு என்று. இதற்காக நாம் எடுத்துக்கொள்ள போகிறான வேத பகுதி நாகூமின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள்ல, சிதறடிக்கிறவன் உன் முகத்திற்கு முன்பாக வருகிறான். ஆண்டவர் சொல்றார் பாருங்க, சிதறடிக்கிற பிசாசு, உன்னை துண்டு துண்டாய் உன் வாழ்க்கையை சிதறடிக்கிற பிசாசு உன்முகத்திற்கு முன்பாக வருகிறான். ஆண்டவர் அதற்கு தீர்வையும் சொல்லுகிறார். அரணை காத்துக்கொள், வழியை காவல் பண்ணு, அறையை கெட்டியாய் கட்டிக்கொள், உன் பலனை மிகவும் ஸ்திரப்படுத்து. 4 காரியங்களை ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த சிதறடிக்கிறவன் வருகிறான். இவன் வரும் பொழுது உன் அரணை காத்துக்கொள், வழியை காவல் பண்ணு, அறையை கட்டியாய் கட்டிக்கொள், உன் பலனை மிகவும் ஸ்திரப்படுத்து. இந்த இடத்துல பாருங்க, ஆனால் ஆண்டவர் சொல்றார், வெறுமையாக்குகிறவர்கள் அவர்களை வெறுமையாக்கி அவர்கள் திராட்சை தோட்டத்தை கெடுத்து போட்டாலும் கர்த்தர் யாக்கோபின் மகிமையை திரும்ப வர பண்ணினது போல இஸ்ரவேல் மகிமை திரும்ப வர பண்ணுவார் என்று சொல்லப்படுது. நாகூம் தீர்க்கதரிசியை கொண்டு ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை, இந்த சிதறடிக்கிறவன் வருகிறான், பிசாசு வருகிறான். குடும்பத்தையும் வாழ்க்கையும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா காரியங்களையும் சிதறடிக்கிறவன் வருகிறான். இந்த 4 காரியத்தை நீ செய், இந்த சிதறடிக்கிறவனை நீ ஜெயித்து விடலாம். இது ஒரு எச்சரிப்பின் வார்த்தையா இருக்கிறது. இந்த செய்தியை கேட்கிற நீங்கள், நான் விசுவாசத்துக்குள் இருக்கிறேன், கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன், ஆனால் சிதறடிக்கிறவன் விசுவாச பிள்ளைகளையும் கிறிஸ்துவுக்குள் இருப்பவர்களையும் ஜெபிப்பவர்களையும் விட்டு விடுவதில்லை. அவன் சோதிக்க வருவான். பாருங்க, இந்த சிதறடிப்பது என்பது பிசாசுடைய வேலை, ஆனால் ஒன்று சேர்ப்பது ஆண்டவராக இயேசுவின் வேலை. அதே போல பாருங்க, இந்த பிரிப்பது பிசாசுடைய வேலை, ஆனால் இணைப்பது ஆண்டவராக இயேசுவின் வேலையா இருக்கு. இந்த பிசாசு வந்தா சிதற அடிச்சிடும் குடும்பத்தை. அப்படியே எப்படி சொல்ல உங்களுக்கு, குடும்பத்துல எல்லாம் சிதறுண்டு போயிருக்கும். ஆனால் இந்த சிதறடிக்கிற வல்லமையை ஜெயிக்க நாம் தேவனுடைய வல்லமையை தரித்துக் கொள்ள வேண்டும். ஆண்டவராக இயேசுவின் வல்லமையை தரித்துக் கொள்ளும் பொழுது இந்த சிதறடிக்கிற பிசாசின் வல்லமையை ஜெயித்து விடலாம். 4 காரியம் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. இந்த சிதறடிக்கிறவன் அவனுடைய வல்லமை ஜெயிக்க 4 காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. அரணை காத்துக்கொள், வழியை காவல் பண்ணு, அதே போல அறையை கெட்டியாய் கட்டிக்கொள், உன் பலனை ஸ்திரப்படுது. இப்ப நம்மை நோக்கி இந்த சிதறடிக்க வல்லமை வருகிறதா, அல்லது நாம மற்றவர்களை சிதறடித்துக் கொண்டிருக்கிறோமா? இப்ப இந்த 4 காரியத்தை சொல்றோம் பாருங்க. நாம என்ன பண்ணக்கூடாது? சிதறடிக்கப்படுகிறவர்களாக இருக்கக்கூடாது. முதல் சங்கீதம் 68:30 வாசித்து பாருங்கள். யுத்தங்களில் பிரியப்படுகிற ஜனங்கள் சிதறடிப்பார். யுத்தங்கள்ல பிரியமா இருக்கிற ஜனங்களை ஆண்டவரே சிதறடிப்பார். இந்த யுத்தம்னா தேவையில்லாத காரியங்கள், குடும்பத்திற்குள்ள யுத்தம், போராட்டம், கூக்குரல். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் முதல் வசனத்துல, இந்த உங்களுக்குள் யுத்தம் சண்டைகளும் எதனால் வருகிறது? உங்கள் அவைகளில் போர் செய்கிற இச்சைகளினால் அல்லவா? அப்ப யுத்த பிரியன் சிதறடிக்கப்படுவான். குடும்பத்திற்குள்ள சமாதானம் இல்லாதபடி சண்டையே மேன்மைப்படுத்திட்டு இருப்பாங்க, யுத்தத்தையே மேன்மைப்படுத்திட்டு இருப்பாங்க. இருதயத்துக்குள்ள ஒரு யுத்தம் போயிட்டே இருக்கும். யுத்த பிரியர்கள் சிதறடிக்கப்படுவார்கள். லூக்கா 1 அதிகாரம் 51வது வசனத்துல, இதய சிந்தையில் அகந்தை உள்ளவர்கள் சிதறடிக்கப்படுவார்கள். இருதயத்திற்குள்ள அகந்தை, நான் என்கின்ற எண்ணம் வந்தால் கர்த்தர் சிதறடிப்பார். அதாவது ஈகோ ப்ராப்ளம். இந்த எண்ணம் பாருங்க, இந்த பெருமை, இருதயத்துக்குள்ள நான் என்கின்ற பெருமை வந்தால் கர்த்தர் அவர்களை சிதறடிப்பார். உதாரணத்துக்கு நான் சொல்லலாம், நேபுகாத்நேச்சர், இந்த நான் உண்டு பண்ணின பாபிலோன் என்னவென்ன அவருடைய வாழ்க்கை சிதறடிக்கப்பட்டது. இப்ப நாமே சிதறடிப்புக்குள்ள போயிட்டு இருக்கோமா, இல்ல சிதறடிக்கிறவனாகிய பிசாசை ஜெயிக்கிறோமா? 4வது காரியம், ஆதியாகமம் 49:7 பாருங்க. அக்கிரமம்
உக்கிரமான அவர்கள் கோபம் இஸ்ரவேல் அவர்களை சிதறடிக்க பண்ணுவேன். நான் சுருக்கமாக வாசித்துக் கொண்டிருக்கிறேன். கோபம் நியாயமான கோபம் அல்ல, தேவையில்லாத கோபம் மனிதனுடைய வாழ்க்கையை சிதறடிக்கும். அப்ப நாம சிதறடிக்கிறோமா இல்ல நாம் சிதறடிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறோமா? அப்ப பாருங்க, யுத்த பிரியன் சிதறடிக்கப்படுவான். இரண்டாவது சொன்ன நானே அகந்தை உள்ளவர்கள் சிதறடிக்கப்படுவார்கள். மூன்றாவது கோபம். இப்ப இந்த சிதறடிக்கிறவன் வரும்பொழுது என்ன செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இந்த சிதறடிக்கிறவனாகிய பிசாசு குடும்பத்திற்குள் வந்து வாழ்க்கைக்குள் வரும்பொழுது என்ன செய்ய? முதலாவது அரணை காத்துக்கொள். அரணை காத்துக்கொள். இந்த அரண் எது? அரண் நமக்கு வேதம் சொல்லுகிற அரண் எது? ஏசாயா 26ஆம் அதிகாரம் முதல் வசனத்துல பெலனான நகரம் நமக்குண்டு ரட்சிப்பையே அதற்கு மதிலும் அரணுமாய் ஏற்படுத்துவார். ரட்சிப்பு எனும் அரணை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இப்ப அரண், இப்ப ஆண்டவர் சொன்ன சிதறடிக்கிறவன் வரும்பொழுது முதலாவது அரணை காத்துக்கொள்ள வேண்டும், ரட்சிப்பை காத்துக்கொள்ள வேண்டும். ஏன்னா சிதறடிக்கிற பிசாசுடைய முதல் வேலையே ரட்சிப்பு. ஆண்டவர் நம்ம ரத்தத்தினால பாதுகாத்திருக்கிறார், அந்த ரட்சிப்பை உடைக்க வேண்டும். சிதறடிக்கிற பிசாசுடைய வேலை இந்த ரட்சிப்பு, ரத்த கோட்டைக்குள் இருக்கிற நம்மை சிதறடிக்க வேண்டும் என்பதே முதல் நோக்கமாக இருக்கிறது. அவன் முதலாவது அரணை காத்துக்கொள் என்றால் நம்முடைய ரட்சிப்பை காத்துக்கொள்ள வேண்டும். இரண்டாவது வழியை காவல் பண்ணு என்று சொல்லியிருக்கிறார். இந்த சிதறடிக்கிற பிசாசுடைய வல்லமையிலிருந்து ஜெயிக்க அரணை உன் வழியை காவல் பண்ணு. ஏசாயா 35ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல அங்கே பெரும்பாலான வழி இருக்கும், அது பரிசுத்த வழி எனப்படும். நீங்க பரிசுத்தம் என்னும் வழியில நிற்கும் பொழுது சிதறடிக்கிறவனை ஜெயித்து விடலாம். நாம் பரிசுத்தமான வழியில் நிற்கிற போது இந்த சிதறடிக்கிறவன் பிசாசு வந்தாலும் அதை ஜெயித்து விடலாம். உபாகமம் 32ஆம் அதிகாரம் 4ஆவது வசனத்துல அவர் கிரியை உத்தமாண்டு அவருடைய வழி எல்லாம் நியாயம். நம்முடைய வழி நியாயமா இருக்கும் பொழுது இந்த சிதறடிக்கிறவனை ஜெயித்து விடலாம். அப்ப என் வழி பரிசுத்தமா இருக்கணும், என் வழி நியாயமா இருக்கணும். அதே 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 31ஆவது வசனத்துல என்னுடைய வழி உத்தமமானதாக இருக்கணும். அப்ப உத்தமமான வழியில் நிற்கும் போது இந்த சிதறடிக்கிறவனை நாம் ஜெயித்து விடலாம். இப்ப சிதறடிக்கிறவன் என் குடும்பத்துக்கு விரோதமா வந்திருக்கிறான், இந்த 4 காரியங்களை ஆண்டவர் சொல்லியிருக்கிறாங்க, இந்த 4 காரியங்களை செய்யணும். முதலாவது நான் சொன்ன அரணை காத்துக்கொள்ள வேண்டும். இரண்டாவது வழியை காவல் பண்ண. மூன்றாவது உன் அறையை கெட்டியாய் கட்டிக்கொள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த நம்முடைய ஜீவியம் கிறிஸ்துவுக்குள் சரியாய் கட்டப்பட்டிருக்க வேண்டும். 1 பேதுரு 1:13 வசனம், நீங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு தெளிந்த புத்தி உள்ளவர்களாய். அப்ப எல்லாவற்றிலும் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய், குழப்பத்திற்கு இடம் கொடுக்க கூடாது. அப்ப தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் நாம் இருக்கணும். பாருங்க, எபேசியர் 6ஆம் அதிகாரம் 16 வசனத்துல சத்தியம் எனும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களா. நம்முடைய ஜீவியம் சத்தியத்தினால் கட்டப்பட்டிருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கை சத்தியத்தினால் கட்டப்பட்டிருக்கும் பொழுது இந்த சிதறடிக்கிறவனால் ஒன்றும் செய்ய முடியாது. அப்ப இந்த சிதறடிக்கிற பிசாசுடைய வல்லமை ஜெயிக்க முதலாவது நாம் என்ன செய்திருக்க வேண்டும்? அரணை காத்து கொண்டிருக்க வேண்டும். இரண்டாவது வழியை காவல் பண்ண வேண்டும். மூன்றாவது நம் அறையை கெட்டியாய் கட்டிக்கொள்ள வேண்டும். நான்காவது உன் பலனை மிகவும் ஸ்திரப்படுத்து என்று சொல்லப்பட்டிருக்குது. அப்ப நமக்கு உலகபூர்வமான பலன் அல்ல, நமக்கு கிறிஸ்துவின் பலன் நமக்கு இருக்கணும், பரிசுத்த ஆவியின் பலன் இருக்கணும், அவருடைய பலன் இருக்கணும். ஏசாயா 30ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. சும்மா இருப்பதே அவர்களுக்கு பலன். நம்ம சும்மா இருந்தாவே சில காரியங்கள்ல ஆண்டவர் யுத்தம் செய்ய ஆரம்பிச்சிருவார். நாம இறங்கி அந்த காரியத்தை செய்யும் பொழுது அது காலதாமதம் ஆகுது. நாம் நம்முடைய பலத்துல நமக்கு பலன் இல்லை, ஆண்டவரே என்னை இந்த காரியத்தை ஜெயிக்க என்னால முடியாது, ஆனால் ஆண்டவரே உங்களுக்கு பலனாக இருந்து யுத்தம் பண்ணுவார். நாம் சும்மா இருந்தா அவங்களுக்காக கர்த்தர் என்ன பண்ணுவார்? பேசுவார். கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். பரிசுத்த ஆவியின் பலன் நமக்குள்ள இருந்தால் இந்த சிதறடிக்கிறவனை என்ன பண்ணலாம்? நாம சிதறடிச்சிடலாம். அப்ப பிசாசு உங்களை சிதறடிக்க முயற்சி செய்கிறான், ஆனால் இயேசுவானவர் அவனை சிதறடிக்கிறார். நீங்க சும்மா இருக்கும்போது இயேசுவானவர் என்ன பண்ணார்? அவனை சிதறடிக்கிறார். அப்ப சிதறடிக்கிற வல்லமையை கண்டு என்ன பண்ணக்கூடாது? பயப்படக்கூடாது. 4 காரியம் சொல்லி இருக்கிற சிதறடிக்கிறவன் வருகிறான், அதுக்கு என்ன செய்யணும்? 4 காரியத்தை ஆண்டவர் சொல்லியிருக்காங்க. ஆனா அதுக்கு முன்னாடி நாம என்ன பண்ணக்கூடாது? சிதறண்டு போகக்கூடாது. நம்ம எந்த காரியம் சிதறண்டு போக பண்ணுகிறது? யுத்தம். இருதயத்திற்குள்ள வாழ்க்கைக்குள்ள யுத்த போராட்டங்கள், யுத்த காரியங்கள் இருந்துட்டே இருந்தா சும்மாவே இருக்க மாட்டாங்க இந்த யுத்த பிரியர்கள். அப்படியே யுத்தம் நடந்துகிட்டே இருக்கும். உள்ளுக்குள்ள மாம்சத்துக்கு ஆவிக்கு யுத்தம் நடக்கும், குடும்பத்துக்குள்ள யுத்தம் நடக்கும். இந்த யுத்த பிரியர்களா இருந்தால் நாம சிதறடிக்கப்படுவோம். இரண்டாவது அகந்தை இருந்தால் நாம சிதறடிக்கப்படுவோம். மூன்றாவது காரியம் சொன்ன கோபம், தேவையில்லாத கோபம் இருந்தால் நாம் சிதறடிக்கப்படுவோம். ஆனால் நாம் சிதறடிக்கிறவனாகிய பிசாசு வரும்பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும்? சொன்ன ஒரு வார்த்தையின்படி
அரணை காத்து கொள்ள வேண்டும், வழியை காவல் பண்ண வேண்டும், நம் அறையை கட்டி இருக்க வேண்டும். மூன்றாவது, பலனை என்ன பண்ணணும்? ஸ்திரப்படுத்த வேண்டும். இப்படி இருக்கும்போது சிதறடிக்கிற பிசாசை நீங்கள் சிதறடித்து விடலாம். இதனால கூட ஆண்டவராக இயேசுவானவர் உங்கள் மத்தியில சொல்லியிருக்கிற ஒரு வார்த்தை, சிதறடிக்கிறவன் வருகிறான். ஆண்டவர் எச்சரிப்பின் வார்த்தை கொடுத்து விட்டார். நாம் என்ன பண்ணணும்? எச்சரிக்கையா இருக்கணும். அப்ப சிதறடிக்கிற பிசாசை சிதறடிப்பது யாருடைய கையில் இருக்கிறது? நம்முடைய கையில் இருக்கிறது. விசுவாசம் எனும் ஆயுதத்தை எடுப்போம், சத்தியத்திற்குள்ள வாழ்க்கையை வாழுவோம், அவருடைய வழியில் நடப்போம், அவரை நோக்கி ஜெபிப்போம். நிச்சயமாகவே சிதறடிக்கிறவனை ஆண்டவராக இயேசுவானவர் உங்களுக்காக சிதறடிப்பார். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உயர்த்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.